ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஈஸியாக ஃப்ரைட் இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர் பொடி, இட்லி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸ், மிளகாய் பொடி, இட்லி பொடி, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பூண்டை நல்லா சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம், கேப்சிகம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனும் கேப்சிகமும் நல்லா குக் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மஞ்சூரியன் செய்யணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இது ஃப்ரைட் இட்லி மஞ்சூரியன் ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி பொடியும் மிளகாய் பொடியும் நல்லா தூவிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லியில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் நிறைய விட்டுறாதீங்க, கசக்கும். நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. சூடாக சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்